Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. பாபுஜி என்று இந்திய மக்களால் மரியாதையாகவும் ரொம்ப உரிமையாகவும் நம்பிக்கையாகவும் அழைக்கப்படுகின்ற பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களுடைய நினைவு நாள் இன்று. 1986 இதே நாளில் அவர் மரணமடைந்தார். இந்தியா முழுக்க பாபுஜி அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு தலித் மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து பாபுஜி அவர்களுடைய நினைவை போற்றி வருகிறோம். இந்தியாவினுடைய துணை பிரதமராக இருந்தவர். 1971 இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தின் போது இந்தியாவுக்கு ஆதரவாக இந்தியாவோடு நின்று இந்தியாவினுடைய வலிமையை உலகுக்கு வெளிப்படுத்தியவர் பாபுஜி அவர்கள். இன்றைக்கு இந்தியா பல்வேறு கட்ட வெற்றியை ஈட்டியிருக்கிறது என்றால் அதற்கு அன்றைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த பாபுஜி என்று சொல்லக்கூடிய ஜெகஜீவன் ராம் அவர்களுடைய துணிச்சல் மிக்க உத்திதான் இன்றைக்கும் நாம் பேசப்படுகின்றது. அதேபோல தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுடைய இடஒதுக்கீடு தொடர்பாக அவர் நாடாளுமன்றத்திலும் சரி, அவர் துணை பிரதமராக இருந்தபோதும் சரி, அவர் கட்டமைத்த, அவர் உறுதிப்படுத்திய அந்த உறுதிப்பாடுதான் இன்றைக்கும் தொடர்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர், இந்தியா முழுக்க இருக்கின்ற தலித் மற்றும் பழங்குடி மக்களுடைய உரிமைக்காக பாடாற்றிய பெருந்தகை. அவருக்கு இந்த நாளில் அவருடைய சிலைக்கு, அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அவருக்கு வீரவணக்கம் செலுத்துவது என்பது மிக முக்கியமானது. இந்த நாளில் தலித் மற்றும் பழங்குடியினருடைய உரிமைகளை பாதுகாப்பது ஒன்று, அவர்களுடைய இடஒதுக்கீட்டை பாதுகாப்பது என்பது இந்த நினைவு நாளில் நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்கின்றோம். அவருக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்லை, இது அரசு சார்பாக நாம் ஒரு அமைச்சரவையிலிருந்து வந்திருக்கிறோம். அரசு சார்பாக தான் நாங்கள் பண்ணுறோம். அதனால் இல்லை, அபிஷியலாக தான் நாங்கள் இதை செஞ்சுருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இது நடப்பது தான். ஆகவே பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களுடைய அந்த புகழை யாரும் மறைக்க முடியாது. அவருடைய போராட்ட உணர்வை அல்லது உரிமைக்கான அந்த போராட்டத்தை, அவர் வரலாற்றினுடைய அந்த பாடத்தை யாரும் மறைக்க முடியாது. தொடர்ந்து இதை நாம் தமிழக அரசு சார்பில் முன்னெடுப்போம். இல்லை, அதாவது இப்போ விசாரணை போய்கிட்டு இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் அது குறித்து விசாரித்து வருகிறார்கள். கொலை என்றும் தற்கொலை என்றும் சொல்கிறார்கள். நாங்களும் விசாரித்து வருகின்றோம். அதற்கான தடயங்கள் என்ன இருக்கிறது என்று சொல்கின்றோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வைத்து அரசு என்ன சொல்கின்றது என்று எல்லோருக்கும் வெளிப்படுத்துவார்கள். கட்டாயம் அந்த ஆணவ படுகொலை என்றால் கட்டாயம் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு அல்லது தமிழ்நாடு அரசை பொறுத்தளவு இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் இம்மாதிரியான ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு இது என்ன விதமான முயற்சியில் ஈடுபட்டாலும் கட்டாயம் இதற்கான தீர்வை நாங்கள் காண்போம். அதாவது இன்னைக்கு இந்த முறை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முதல் அசம்பிளியில் முதல்ல நான் பேசிய உரையிலேயே இதற்கான தனிச்சட்டம் வேண்டும் தான் நாம் கேட்டிருந்தோம். சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று நான் முதல் உரையிலே கூறினேன். இந்த முறையும் நான் அதை வலியுறுத்துவேன். கட்டாயம் இது குறித்து விவாதிக்கப்படும், நல்ல முடிவு எடுக்கப்படும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.